2026வது வருடம் இந்த தை மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா ஃபென்டாஸ்டிக்கா இருக்க போகுது. யாருக்கு சூப்பரான டைம் பீரியடோ இல்லையோ, எனக்கு தெரிஞ்சு மேஷ ராசிக்காரங்களுக்கு பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் காத்துட்டு இருக்கு. இந்த வருடம் ஆரம்பிக்கும்போது. நான் ஆல்ரெடி ஒரு விஷயம் சொன்னேன். எல்லா ராசியும் விட எல்லாரும் இன்க்ளூடிங் மீ எல்லாருமே ஓப்பன் பண்ணா ரிஷபம் சூப்பர், துலாம் சூப்பர் அதெல்லாம் தாண்டி அமைதியா சைலன்ட்டா யார் வந்து பால் அடிப்பாங்க அப்படின்னா மேஷ ராசிக்காரர். அவங்கலாம் கிரிக்கெட் விளையாடுவாங்க. நம்ம மட்டும் ஃபுட்பால் விளையாடுவோம். அழகா யாருமே எதிர்பார்க்கிற அளவுக்கு கோல் போடக்கூடிய தன்மையிலும் யாருக்கு உண்டு இந்த தடவ மேஷ ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏன்னா, ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய மிஸ்டர் செவ்வாய் 10ஆம் இடத்தில் உச்சமடையக்கூடிய ஒரு தன்மையில இருக்காரு. அதுவும் 1க்கும் 8க்கும் உடையப்பட்டவர். இப்படிலாம் இந்த தடவ கொஞ்சம் டெக்னிக்கலா புரிஞ்சுப்போம். அப்பதான் நம்மளுக்கும் கொஞ்சம் ஒரு மாரி நான் சொல்றது உங்களுக்கு எடுத்து பார்த்து ரீகலெக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே. ஸோ 1க்கும் 8க்கும் உடையப்பட்ட இந்த செவ்வாய். ராசிநாதன் மட்டும் ஒரு மனுஷனுக்கு ஸ்ட்ராங்கா இருந்துட்டாங்கன்னா போதும். வேற என்ன வேணும்? அவர் 10ஆம் இடத்துல போய் அப்படியே உச்சமாகக்கூடிய ஒரு தன்மையில இருக்கும்போது, பயங்கரமான ஒரு பவர்ஃபுல் வந்து மேஷராசிக்காரர்களுக்கு நிகழ காத்திருக்கிறது. 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழிலை குறிக்கக்கூடிய, கர்மாவை குறிக்கக்கூடிய இடம். அந்த 10ஆம் வீட்டு அதிபதியும் தனக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார்.